வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டாடி மம்மி பாடலில் வர ஒரு நடிகையை பற்றி உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கான்னு தெரில. அந்த நடிகை இப்போ கோமாவுக்கு போன ஒரு சோகம் 7 வருஷமாக சிகிச்சை பெற்றுட்டு வந்துட்டுருக்க இந்த ஒரு சோகமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. கடந்த 2007ஆம் ஆண்டு நடிகர் விஜயோட நடிப்பில் வெளிவந்த போக்கிரின்ற படத்தில் என் செல்ல பேர் ஆப்பிள்ன்ற ஒரு பாடலில் நடித்தவங்க தான் நடிகை முமைத் கான் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் நடிகர் விஜயோட வெள்ளு படத்துலையும் டாடி மம்மி வீட்டில் இல்லைன்ற ஒரு பாடலில் நடனமாடியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு சொல்லி பலமொழி படங்கள்லையும் நடித்து சிறப்பான நடனத்துக்கு பெயர் பெற்றவங்க தான் நடிகை முமைத் கான் அவர்கள் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல்னே சொல்லலாம். நடிகர் விக்ரமோட கந்தசாமி படத்துலையும் என் பேர் மீனா குமார் என்ற ஒரு பாடலில் நடனமாடி கலக்கியிருப்பாங்கன்னே சொல்லலாம். இப்படி தமிழில் பல படங்களில் சிறப்பு நடனம் ஆடி ரசிகர்களோட கவனத்தை அதிகமாக ஈர்த்திருக்காங்கன்னே சொல்லலாம். 2019க்கு அப்புறமா இவங்க சினிமாவிலேருந்து முழுமையாக விலகிட்டாங்க. இதுக்கப்புறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் அதாவது ரியாலிட்டி ஷோவோட நடுவராக பங்கேற்று வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் தான் ரீசண்டாக கோமாவில் இருந்து திரும்பவும் வந்து இதை பற்றி பேட்டி அளித்த அவங்க ரசிகர்கள்ட்ட ஒரு கவனத்தையும் பெற்றிருக்காங்கன்னே சொல்லலாம். இது தொடர்பாக நடிகை முமைத் கான் அவர்கள் சொல்லும்போது, என்னோட பெற்றோர் என்னை எப்பயுமே வேலைக்கு போன்னு சொல்லி வற்புறுத்தியதே கிடையாது. ஆனால் நானும் என்னோடய சகோதரியும் வளரும்போதே எங்ககிட்ட பணம் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ரூபாய் 50 பைசாவை மிச்சப்படுத்தணும்னு நினச்சி நான் பள்ளிக்கு நடந்தே போவேன். அந்த பணத்தை உண்டியலில் சேர்த்து வச்சு அப்பாவுக்கு கொடுப்பேன். அவர்கள் அப்படி பணம் கேட்டதில்லைன்னு தெரிஞ்சாலும் நான் அவங்களுக்காக அதை செஞ்சேன். இது மட்டும் இல்லாமல் நான் சினிமாலேருந்து விலகியெல்லாம் போகலை. பெரிய விபத்து ஏற்பட்டு நான் முழுமையாக நிலக்குலைஞ்சு போயிட்டேன். மூளைக்கு போகிற என்னோட 5 நரம்புகள் பாதிக்கப்பட்டதாக மருத்துவர்கள் சொன்னாங்க. இதனால் 15 நாட்கள் கோமாவில் இருந்தேன். மருத்துவர்கள் என்ன ஓய்வெடுக்குமாறு சொல்லியிருந்தாங்க. அதோடு என்னோட கரியரும் முடிஞ்சு போச்சு. எந்த உடற்பயிற்சியும் செய்ய முடியாது, எந்த உடல் சார்ந்த அசைவுகளும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மருத்துவர்கள்லாம் அறிவுறுத்திட்டாங்க. இதை தொடர்ந்து மருந்துகளை சாப்பிட்டதுனால என்னோடய உடல் எடையும் குறைஞ்சி போச்சு. கடவுள் தான் என்னோட முமைத் கான்ற ஒரு அடையாளத்தையே எனக்கு கொடுத்தாங்க. அவரே இதுக்கு முற்றுப்புள்ளியும் வச்சுட்டாங்க. அதை நானும் ஏற்றுக்கிட்டேன். இந்த 7 வருஷம் என்னை நானே சுய பரிசோதனை செஞ்சுக்க பயன்படுத்திக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 7 வருஷ இடைவெளியில் நிறைய பொருளாதார பிரச்சனையை என்னோடய அம்மா கவனித்து வந்தாங்க. இன்றைக்கும் நான் பெரிய பர்ச்சேஸ் செய்ய விரும்பினா அதை என்னோடய அம்மாவோட அனுமதியை கேட்டு தான் செய்வேன். அவருக்கு எல்லாமே தெரியும். சினிமாவிலிருந்து விலகி இருக்கிற நடிகை முமைத் கான் அவர்கள் இப்போ ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு ஒப்பனை மற்றும் முடிப்பயிற்சி நிறுவனத்தை நடத்திக்கிட்டு வந்துட்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தகவல்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.